வணக்கம். நம்மள நாமளே ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணும்னா புதுசா எதையாவது தேடி போகணுமா, இல்ல நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற புலன்களை சரியா பயன்படுத்தினாலே போதும்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, இன்னைக்கு இத பத்தி தான் நாம ஆழமா பார்க்க போறோம். சோ, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஆழமான விஷயத்துக்கு ஆதாரம் எதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீமத் சுவாமி சித்வானந்தர் அருளிய தினசரி தெய்வீக சிந்தனையிலிருந்து ஒரு அருமையான போதனை தான். இந்த சிந்தனை ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு ஐடியாவோட ஆரம்பிக்குது. அதாவது, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் தன்னைத்தானே ஒரு தெய்வீக நிலைக்கு உயர்த்திக்கிறதுக்கான ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பு இருக்குதாம். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம். சரி, இந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஓகே. ஆனா அந்த உயர்ந்த நிலைய நம்ம அடையறது எப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அந்த கேள்விதான் இந்த முழு விஷயத்தோட மைய புள்ளிக்கு நம்மள கூட்டிட்டு போக போகுது. இங்கதான் புலனடக்கம்ங்கிற முக்கியமான வார்த்தை வருது. புலனடக்கம்னா புலன்களை சும்மா அடக்கி வைக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு பதிலா ரொம்ப சச்சேதனமா அது ஒரு உயர்ந்த நிலைக்கு, ஒரு தெய்வீக நிலைக்கு கொண்டு போறது. அப்போ இந்த மேன்மை பாதையில பயணிக்கிறதுக்கு, அதாவது நம்ம புலன்களை எப்படி ஒழுக்கப்படுத்தணும்னு சில பிராக்டிக்கலான ஸ்டெப்ஸ் இருக்கு. வாங்க அதை ஒவ்வொன்னா பார்க்கலாம். பாருங்க, இந்த பயிற்சிக்கு அடிப்படையே இந்த 5 விஷயம்தான். கண்கள், காதுகள், நாக்கு, தொடு உணர்வு, அப்புறம் நாம சாப்பிடுற உணவு. சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா? நம்மளோட 5 முக்கிய புலன்களுக்கும் ஒரு ஒழுக்கத்தை இங்க வகுத்து கொடுத்திருக்காங்க. முதல்ல கண்கள். நாம பார்க்குற விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லப்படுது. அதாவது, நல்ல மங்களகரமான விஷயங்களை மட்டும் பார்க்கணும், தேவையில்லாத இழிவான விஷயங்கள்ல இருந்து நம்ம பார்வைய விலக்கிக்கணும். நாம எதை பார்க்கறோங்கிறதுல ஒரு சுய கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். அடுத்தது காது. நாம என்ன கேக்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமான நல்ல கருத்துக்களை மட்டும்தான் நாம கேட்கணுமா. அது நம்ம பேசுறவங்களா இருக்கலாம், இல்ல நம்ம பாக்குற மீடியாவா இருக்கலாம். நல்லதை கேட்டா மனசு நல்லபடியா வளரும் இல்லையா? மூணாவதா நாக்கு. அதாவது நம்ம பேச்சு, நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் ரொம்ப தூய்மையா இருக்கணும். நம்ம என்ன பேசுறோங்கிறதுல ஒரு கவனம் தேவை. ஏன்னா தூய்மையான எண்ணங்கள்ல இருந்து தான் தூய்மையான வார்த்தைகள் பிறக்கும். நாலாவதா தொடு உணர்வு. இது நம்ம முழு கட்டுப்பாட்டுல இருக்கணும்னு சொல்லப்படுது. இது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். ஏன்னா இந்த உணர்வு நம்மளோட ஆழமான உள்ளுணர்வுகளோட நேரடியா தொடர்புல இருக்கு. கடைசியா 5வது ஒழுக்கம், உணவு. நாம சாப்பிடுற சாப்பாட்டோட தரமும் அளவும் நம்ம மனநிலைய நேரடியா பாதிக்கும். அதனால தூய்மையான உணவை அதுவும் அளவோட சாப்பிடணும். இது உடம்பையும் மனசையும் சுத்தமா வச்சுக்க உதவும். ஓகே, இப்போ இந்த 5 ஒழுக்கத்தையும் நம்ம விடாப்பிடியா கடைபிடிக்கிறோம்னு வச்சுப்போம். இதோட விளைவு என்னவா இருக்கும்? நமக்கு என்ன கிடைக்கும்? வெறும் கட்டுப்பாடா, இல்ல அதுக்கு மேல ஏதாவது இருக்கா? இங்கதான் யோகத்தோட உண்மையான அர்த்தத்தையே இந்த சிந்தனை நமக்கு புரிய வைக்குது. யோகம்னா வெறும் உடற்பயிற்சி மட்டும் இல்ல, நம்மளோட புலன்கள் மேல முழுமையான ஆதிக்கம் செலுத்துற அந்த நிலைதான் உண்மையான யோகம். இந்த மாதிரி ஒரு முழுமையான கட்டுப்பாட்டை நாம அடைஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்க போற பரிசு என்ன தெரியுமா? அது ஒரு மிக சக்தி வாய்ந்த உள்திறன். ஆமா, அதுதான் உள்ளுணர்வு. நம்மளோட 5 புலன்களையும் கட்டுப்படுத்தி ஜெயிக்கிறப்போ, தர்க்கம், பகுத்தறிவு, இது எல்லாத்தையும் தாண்டி நமக்குள்ள ஒரு ஆழமான உள்ளார்ந்த அறிவு உருவாகும். இதுதான் இந்த பயிற்சியோட உச்சகட்ட பரிசு. இந்த பாதையை ஒரு தடவை பாருங்க, எவ்வளவு தெளிவா இருக்குன்னு. முதல்ல புலன்கள் மேல முழுமையான தேர்ச்சி, அதிலிருந்து நாம யோக நிலைய அடையறோம். கடைசியா அந்த யோக நிலையிலிருந்து உள்ளுணர்வு தானா வளர ஆரம்பிக்குது. இது படிப்படியா நடக்கிற ஒரு மிகப்பெரிய மாற்றம்.